கல்வி நிலையங்கள் அருகே உள்ள மதுக்கடைகளை மூடுக. வீத லீடர்ஸ் அமைப்பின் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றம். அரசியல் கட்சியாக நிச்சயமாக மாறுவோம். 2026 போல் 2031 ஆட்சி மாற்றம் நிச்சயம். அண்ணாமலை உறுதி. நான் ஓடவில்லை, ஒளியவில்லை. சிங்கப்பூருக்கு சிகிச்சைக்கு சென்றிருந்தேன். ஏவா வேலு விளக்கம். மறைந்த பழம்பெரும் பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் உடல் முழு அரசு மரியாதையுடன் தகனம். கொரோனா அதிகரிப்பு எதிரொலி. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த ஆந்திர அரசு சுகாதாரத்துறைக்கு எச்சரிக்கை. 1.80 கோடி மோசடி புகார். நடிகர் ஆர்யா மீது போலீசார் வழக்கு பதிவு. இந்திய பொருட்களுக்கு இங்கிலாந்து 0 வரி விதிக்கும் ஒப்பந்தம் ஜூலை 15 முதல் அமலுக்கு வரும். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. உத்தரகாண்டின் விகாஸ் நகர் பகுதியில் மின்சார உற்பத்தி நிலையத்தில் நிலச்சரிவு. மண்ணில் புதைந்த ஏராளமான வாகனங்கள். இந்திய மாலுமிகள் பயணித்த சரக்கு கப்பல் மீது ஈரான் தாக்குதல். மத்திய அரசு கண்டனம். அசுர குணம் கொண்டவர்கள் சுந்தரகாண்டத்தை எதிர்க்கிறார்கள். பாஜகவின் அரசியல் இந்து விமர்சனத்திற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் பதிலடி. விசாகப்பட்டினத்தில் திடீர் நில அதிர்வு. மக்கள் அச்சம். என்னிடம் ஒழுங்காக பேசுங்கள். போர்ச்சுகல் நடுவரை எச்சரித்த லயோனல் மெஸ்ஸி. தமிழ்நாட்டில் நேற்று 12 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. மக்கள் அவதி. உலக அளவில் கடுமையான வெப்பத்தை எதிர்கொள்ளும் நகரங்கள் பட்டியல். மதுரைக்கு 7வது இடம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.